உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணம் சங்கானை இல் தற்சமயம் சங்கரத்தில் இருக்கிறோம். நாங்கள் வீதியில் கைவிடப்பட்ட தற்சமயம் 32 நாய்க்குட்டிகளை நாங்கள் பராமரித்து வளர்க்குறோம். இதுக்கு இப்போ கூடுகளோ அதற்கான வதிவிடம் இல்லை. நாங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை தான் அந்த வீட்டை எடுத்து அவர்களை வீட்டுக்குள்ளே தான் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் சுற்றி வேலி எதுவும் இல்லை. ஏற்கனவே எங்கள் நாய்க்குட்டியோண்ட வீடு பூந்தோர்தான் அடித்திருந்தான். அதை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. இப்போ இவையிலெல்லாம் பாவு வந்தாக்கள். அதனால் இவையில் 2 கூட நாங்கள் அன்பளிப்பாக செய்த உதவியில் பெற்று இவையில் வெளியில் பிரமுகப்படுத்தி வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது அண்மையில் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டை நாங்கள் கைவிடப்பட்ட இதில் கேன்சர் கட்டியோடு எடுத்து வாக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்துட்டு வாவை நாங்கள் இப்போ வச்சுருக்கோம். வாக்கு கூட ஒரு பொது வசதி ஒன்றும் இல்லாமல் வா வெளியில் தான் இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே மிச்ச பேர் நிற்கணும். ஒவ்வொரு பேரும் இதுக்குள்ளே ஓரளவு நிம்மதியாக தான் இருக்கணும். நாங்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து வேலை வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு முழுவதும் ஒரு அறையை தவிர வீடு முழுவதும் நாய்க்குட்டி எல்லாம் இருக்கணும். இந்த வீடு பல காலம் தவணை இறுதியாக வருகிற 9ஆம் மாதம் இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறியே ஆக வேண்டும். அவள் வீட்டுக்காரர் கூறுறது நாய்க்குட்டியெல்லாம் முதல்ல வெளியேற்றுங்க, நீங்கள் போவாட்டியும் பரவாயில்லைண்டு. நாங்கள் நாய்க்குட்டிகளுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேல் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எங்கேயும் இருக்கலாம். ஆனால் வேலை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகல. அதனால் நாங்கள் எங்கள்ட காணியில் 4 மாதத்துக்கு முதல்ல ஜாலிஞ்சாத்திரிகள் யூடியூப்பில் உதவி கேட்டிருந்த இடத்துல வந்த நிதியில் அதற்கான வதிவிடம் கட்டியிருக்கிறோம். அது பூர்ணப்படுத்தப்படவில்லை. இதுதான் எல்லோரும் தந்த நிதியில் நான் இவர்களுக்காக கட்டிய வதிவிடம். வெளியிலெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் பாதமாதி செய்து எல்லாம் செய்யணும். ஆனால் அவசரத்துக்கு இப்போ இவர்களை 10ஆம் தேதிக்குள்ளே கொண்டு வரத்துக்காக எனக்கு தேவையான இது என்னன்னு சொன்னால் கதவு ஜன்னல் போட வேணும். பைப் லைனிங் வசதி எல்லாம் இல்லை. ஆனால் இப்போதே கதவுகள் போடணும். போட்டால் இதுக்கு கொண்டு ஆக்களை விடலாம். இதுதான் அந்த கட்டிய வதிவிடம். இதில் ஏறி படுக்கிறதுக்காண்டி நல்ல கேஜ் விலை கூடின கம்பியில் இந்த பிளாட் அறுத்து இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் செய்து இதை நாங்கள் ஏன்னா காலங்காலமாக பாய்க்க வேணும். நாங்கள் இறக்கும் வரையும் நாய்க்குட்டிகள் வளர்க்க வேணும். ஒவ்வொரு 5 இதாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் கழுவ இப்படியே பின்பக்கத்தால் கழிவு ஒரு இதுக்குள்ளாலையும் போய் இவைகளுடைய மலசலை கூட கிடங்கில் போய் சேரும். அது கொங்கிரீட் எல்லாம் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே வெக்க உள்ள இறங்காமல் அந்த அலுமினிய அந்த பேப்பர் ஷீட் அடிக்க வேணும். அதெல்லாம் அப்பாற்பட்டது. தற்சமயத்துக்கு உடனடியாக தேவைப்படுறது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இவர்களுக்கான அந்த கதவு ஜன்னல் போட்டத்தான் இவையில் நாங்கள் பாதுகாக்கலாம். இதுக்குள்ளே வச்சு இவர்களுடைய கழுவப்பட்டு மேன்கொண்டு அதிலிருந்து அப்படியே பைப் வழியாக இந்த மலர்சுலக்கோட கிடங்குக்கு வந்தடையும். இது ஃபுல்லாகவே பூசி எல்லாம் இது பண்ணியிருக்கு. எல்லாம் ஜாயின் கொண்டு வச்சா அப்புறம் இது மட்டும் விட்டுருக்கு. ஜாயின் கொண்டு வரத்துக்காண்டி இதெல்லாம் பூசி கீழெல்லாம் கொங்கிரீட் அடித்தாச்சு. வெயிலுக்கு இவ்வளோ இடமும் இருக்குது விளையாடுறதுக்கெல்லாம் எல்லாம் செய்ய வேணும். தற்சமயம் அவர்களை அந்த வீட்டில் இருந்து எழுப்பி நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். நான் இந்த விடயத்தில் உதவி கேட்டு இவர்களுக்காக இதை செய்கிறதுக்கு வைக்கப்பட மாட்டேன். என்னென்னு சொன்னால் கல்லாக உருவமாக இருக்கிற அந்த கடவுளுக்கு பல கோடிகளில் வெடிகள் கொளுத்தி திருவிழாக்கள் செய்கிற இந்த மனிதர்கள் இருக்கிற பூமியில் தான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தான் நானும் இந்த நாய்க்குட்டிகளை காக்கிறதுக்காண்டி உதவி கேட்குறேன். நான் ஒரு நல்லது செய்கிறதுக்காண்டி ஆக்களிடம் உதவி கேட்பதை நான் ஒரு காலமும் வெட்கம் கொள்ள மாட்டேன். அதனால தான் நான் உதவியாக கேட்டு இதை பூர்ணப்படுத்தி இவர்களை வளர்க்குறதுக்கு
உங்களிடம் உதவி கேட்குறேன். பல இடங்கள் இருக்குது வேலைக்கு விளையாடுறதுக்கு, இதெல்லாம் செட்டப் செய்ய வேணும். அந்த தச்சமயத்துக்காக வேலை கொண்டு விடுறதுக்காக நான் உங்களிடம் இந்த உதவியை கேட்டு நிற்கிறேன். முடிந்தவர்கள் எங்களுக்கு உதவிக்கரன் நிட்டுங்கள். அவர்களை வந்து நல்லபடியாக வாழ வைப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு தயவு செய்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.